Hey, good evening, guys. Yeah, welcome to Invest My Trade. So today's session is a concept of a simple project. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பாக்ஸ் மாடல் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். லிட்டில் பிட் ஈஸி தான், பட் சேம் அதே மாதிரி ஒரு ரீகால் உங்களுக்கு பண்ண மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டில் டவுன் தானே, ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல. இது எனி வேலையில் யாரும் இல்லை எனி 2 minutes எடுக்கணுமா இருக்கும். லைக் தம்ஸ் அப் ஷேர் பண்ணலாம். ஓகே ஃபர்ஸ்ட்ல ஓகே சூப்பர். அதர் தென் தட் ஃபாத்திமா நம்பிராஜன் செகண்ட் ஓகே தானே. ஓகே ஓகே சரி ஓகே ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சிம்பிளாக தான் இருக்கும், ஓகேவா? ரொம்பலாம் டஃப்பாக இருக்குதுன்னு நினைக்காது. பட் இது ஒரு டைப் ஆஃப் ஒரு சின்ன கால்குலேஷன் உங்களுக்கு ரீச் ஆன மாதிரி இருக்கும், ஓகேவா? இப்படி கோடிங்கில் இவ்வளோ தூரம் வந்து இப்படி ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி இவ்வளோ ஒர்க்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ரைட்டா? ஸோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பார்டர் பார்டர் பற்றி எதுவும் படிச்சிங்களா இதுக்கு முன்னாடி? ஒரு செஷன் எனி பிபிடிஸ் ஆர் ஸ்லைட்ஸ் எதுவும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்டர் வச்சு? எனி ஒன் மெசேஜ் கூட போடலாம். பார்டர் பார்க்கலையா? ஓகே சூப்பர். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த பார்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்போவுமே கோடிங்கை பொறுத்தவரை உங்கள் மைண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு ரூட்டு தான், ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைமாக ஏதோ ஒரு ஊருக்கு போகிறீங்க, லைக் நீங்கள் வந்து திருநெல்வேலிக்கு ஃபஸ்ட் டைமாக வாரீங்க அப்படின்னா, உன் வீட்டில் இருந்து உன் காலேஜுக்கு போகிற ஃபஸ்ட் டைமாக போகிற அப்படின்னா நீ எப்படி உன் மைண்ட் செட்டப்புக்கு வருவ? ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் உங்கள் வீடு இப்போ மார்க்கெட் சைடில் இருக்குன்னு வையேன். அங்கேருந்து நீ கிளம்பி உன்னோட காலேஜுக்கு போகிறேன்னா 2 ways வரும், கரெக்ட் தானே? ஸோ அங்கேருந்து வரதுக்கு ஒரு வே, இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு வே, கரெக்டாக? மேபி போகிறதுக்கே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், எனிவேஸ் பாதைகள் இருக்கும், கரெக்ட் தானே? ஸோ அந்த மாதிரி டெஸ்டினேஷன்ஸில் நீங்கள் இருக்கும்போது உங்களோட மைண்ட் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் அந்த இடத்த ரீச் பண்ணும்போது போகிற வழி பாதைகள் உங்களுக்கு ஞாபகம் வரும். அண்ட் தென் இப்போ போகிற வழியில் ஏதாவது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வசந்தன் இருக்கும் கண்டிப்பாக அந்த சைட்லேருந்து போகும்போது. அண்ட் தென் ஒரு சர்ச் வரும். உங்கள் மைண்ட் செட்டப் எப்படி ஆகும்னா, ஓகே இந்த இடத்துல வசந்தன் வரும், இந்த இடத்துல சர்ச் வரும், அப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் போனால் இதை ஞாபகம் வச்சுட்டு போயிடலான்னு ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே அறியாமையே வரும் ஒரு நியூ பிளேஸில் இருக்கும்போது. இந்த லேர்னிங்னா உங்கள் கோடிங்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் உன்னோட கோலை ரீச் பண்ணும்போது, அதாவது உன்னோட டெஸ்டினேஷனை நீ போய் காலேஜில் ரீச் ஆகிட்ட அப்படின்னா, ரிட்டர்ன் அங்கேருந்து வரும்போது உனக்கு வந்த பாதையாகவும் இருக்கலாம், ஆரல்ஸ் புது பாதையில் வரும்போது என்கேவி ஃபர்னிச்சர், அதாவது சரி மியூசிக் ஷோரூம் ஏதாவது ஒன்று பார்த்து உங்கள் மைண்ட் செட்டப் ஆகி, ஓகே இதுதான் இந்த இடம், நம்ம வந்தாச்சு அப்படின்னு ஒரு டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் ஃபில்லப் ஆகி ஒரு கான்ஃபிடென்ட் லெவலும் உங்களுக்குள்ள வரும். என்ன பண்ணுவீங்க நெக்ஸ்ட் டே ரொட்டீன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். தேவையே இல்லை, நீங்கள் இந்த பாதையில தான் ஃபோன் பேசிட்டு போனாலும், ஒரு சரி ஒர்க்கில் இருந்தாலும், உங்கள் கையும் உங்கள் பாதையும் நீங்கள் வண்டியில் ட்ராவல் ஆனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைரக்ஷன் உங்களை கொண்டு போயிடும். அந்த கான்செப்ட் தான். ஸோ அதே மாதிரி ப்ரோக்ராமிங் வந்துட்டுனாலே நீங்கள் வந்து ஐயோ இதை படித்தோன்னு நேற்று படித்த ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற கான்செப்ட்லேயே இருக்காது. படித்தா ஞாபகம் இல்லாமல் தான் போகும். எல்லா கோடிங்குமே அப்படி தான், சி, ஜாவா எல்லாம், பைத்தான்லேருந்து எல்லாமே. பட் நீங்கள் வைக்கிற அந்த சிம்டம்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு விஷயத்த தெரிஞ்சு நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களை விட்டு போகாது, ஓகேவா? ஒரு கோடை காமிச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். அந்த மென்டாலிட்டிக்கு நீங்கள் வந்துட்டீங்கனாலே இட்ஸ் குட் ஓவரால், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இப்போ நான் பார்டர்னு ஒரு விஷயம் சொன்னேன். எப்படி அப்படின்னா சிஎஸ்எஸ் ஸ்டைல். இப்போ நீங்கள் வந்து எத்தனை மந்த் கோர்ஸ்ன்னு எனக்கு தெரியாது, பட் எனிவேஸ் நீங்கள் ஒரு 5 months நான் ஃபுல் ஸ்டாக்கை முடிக்கிறேன் அப்படின்னா 5 months கண்டிப்பாக முடிக்க முடியாது, யாராலையுமே முடியாது. ஃபுல்லாக நான் இருக்கிற எல்லாத்தையுமே படித்து முடிப்பேன் அப்படின்னா ஒரு 3 to 4 years ஆகும். அது கழிச்சு நீ ஒர்க் பண்ண போற அப்படின்னா சாத்தியமே கிடையாது. எல்லாருமே அப்போ பணக்காரங்களாக ஆகி ஒர்க்கெல்லாம் முடிச்சு ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜுக்கே போயிடும். ஸோ அப்போ எப்படி அவங்க டெவலப் ஆகிறாங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் நீ படிக்கும் போது ஏதாவது ஒரு வார்த்தை புதுசாக வரும். அதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் இன்னைக்கு. அதே மாதிரி இன்னொரு நாள் நீங்கள் போகும்போது நம்மளுக்கு இருக்கவே இருக்கு கூகுள், டக்குன்னு அதை என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ கோடிங்கை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து 75% ஆர் 80% உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் மைண்ட் செட்டப்பை ரெடி பண்ணி அனுப்பிடுவோம்.
அண்ட் தென் நீங்கள் 20% அப்படி என்ன இருக்கும்னு கேட்டால் இந்த மாதிரி நியூவாக ஏதாவது நடுவில் வரும், அதை நீங்கள் பிக்கப்பாக தெரிஞ்சுக்கணும். லைக் எக்ஸாம்பிள் டக்குன்னு ஏதாவது ஒரு ரோட்டில் ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் செட் ஆயிரும் பார்த்தியா, அந்த மாதிரி கோடிங்கில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டே டு டே பை லேர்னிங். ஸோ டெய்லி ஒரு வார்த்தையை நீ கற்றுக்கிற மாதிரி தான். நீ தமிழ் எப்படி பேசியிருப்ப, இங்கிலீஷ் எப்படி வளர்த்துருப்ப, என்ன அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இந்நாள் வரையா படிச்சுட்டே இருக்க. ஆனால் இவ்வளோ நாள் ஆகியும் தமிழில் உன்னால் ஃபுல்லாக பேச முடியுமா? இல்லை. இங்கிலீஷ்லேயும் உன்னால் ஃப்ளூயண்ட்டாக ஃபுல்லாக அந்தபடி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன் நீ அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறியானோ, அதுக்கு உண்டான ஒர்க்கு உன்னை அறியாமே உள்ள செக்மெண்ட் ஆகிட்டே வரும்ல. அதே மாதிரி தான் கோடிங். உன்னை அறியாமே ஒரு ஸ்டெப்பாக நீ உள்ள செக்மெண்ட் பண்ணிட்டே வருவேன். அட் லாஸ்ட்டாக உனக்கு ஏதாவது ஒரு பெரிய கோடை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுற அப்படின்னா ஈஸியாக ஃபில்லப் ஆகும். ஸோ கோடிங்கை பற்றி பயப்படாமல் தைரியமாக இறங்கி படித்தாலே போதும். ரைட்டா? ஸோ ரைட், ஓகே. நான் டுடேஸ் கான்செப்ட் படி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். நீ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பாக்ஸ் மெத்தடை பார்க்கலாம். பாக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம பண்ண போகிறது. ஸோ இது எப்படி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்படி இந்த எண்டில் இன்னொரு பாக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, இதோட ஸ்டார்டிங்கில் இன்னொரு பாக்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சிம்பிளாக பார்க்கலாம். இதுலேயே நீங்கள் இந்த 2 விஷயம் பார்க்க போகிறீங்க. ஒன்று பேடிங் மார்ஜின் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நான் லாஸ்ட் செஷனில் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் விட்த் ஹைட் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பார்டர், நான் சொன்ன மாதிரி இந்த பார்டர் எப்படி ஜென்ரேட் ஆகிருக்கு, இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி ஒரு எல்லாமே காமனாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டாப்லும் பாட்டம்லேயும் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, லெஃப்ட் ரைட்லேயும் அவ்வளோவா இல்லை. இது நார்மலான பாட்டமாக இருக்குது. ஸோ இது என்ன கான்செப்டில் ரன் ஆகிருக்கு எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன். எனி இஷ்யூஸ்னால் ஃபஸ்ட்டே சொல்லிடுங்க, ஓகேவா? ஸோ ரைட், நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டர் நேம் பாக்ஸ் ப்ராஜெக்ட். அதில் என்ன வைக்கிறேன் அப்படின்னா index.html. and then ஸ்டைல் எல்லாம் நான் ஒரே பேஜில் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம HTML வந்தோடனே இந்த கிராம்பர்சன் கொடுத்தோன்னே இது சிம்பிளாக இருக்கும். டைட்டில் என்ன வைக்கலாம் அப்படின்னா பாக்ஸ் டெமோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பாடியில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ நல்லா கவனிங்க, திரும்ப புரியலைன்னா கேட்கலுங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸை நீங்கள் எப்போவுமே இன்னொரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஃபியூச்சர்லேயே எங்கேயோ ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண போனாலும் இந்த மாதிரி டெமோ மாதிரி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க, சரிங்களா? நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேணும். இதை பார்த்து தான் உங்கள் மைண்ட் செட்டில் கோடாக ஜென்ரேட் ஆகணும். மைண்டுக்குள்ளே ஜென்ரேட் ஆகிறத விஷுவலில் போட்டு காமிக்கணும். அவ்வளோதான் நம்மளோட ஒர்க் இருக்கும், ரைட்டா? ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாக்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு வித் அண்ட் ஹைட்டில் இருக்குது. இது வித்து, இது ஹைட்டு. ஸோ ரெண்டுமே காமனாக இருக்கிறதுனால தான் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ எவ்வளோ நாள் நம்ம வச்சுக்கலாம். நான் இங்கே 200 வச்சு எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி HTML செட்டப் பண்ணணும். ஸோ என்னென்ன கண்டென்ட் இருக்குது. ஸோ ஒரு 3 பாக்ஸ் இருக்குது. 3மே ஒரு நம்ம ஓகே சாரி. ஸோ 3 பாக்ஸ் இருக்கு. 3 பாக்ஸையுமே நம்ம ஒரு டிவ்க்குள்ள வச்சுக்கலாம், ரைட்டா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் இங்கே என்ன ஜென்ரேட் பண்ணுறேன், ஒரு டிவ். அந்த டிவ்வுக்குள்ள நம்ம இந்த பாக்ஸ் ஒரு டிவ்வாக கன்சிடர் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கு, இது ஒரு கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதை பி டேக்ல போட்டுக்கலாம், ரைட்டா? ஓகே. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டிவ், இது ஃபுல்லாக ஒரு டிவ். இந்த டிவ்வுக்குள்ள அந்த கண்டென்ட் இருக்கு, அவ்வளோதான். இந்த டிவ்வோட ஒர்க்கு முடிச்சுட்டு அடுத்த ஒரு டிவ் இருக்கு, அதுக்கும் நார்மலாக ஒரு டிவ்னு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லாவே இருக்கட்டும், பிகாஸ் உள்ள எந்த கண்டென்ட்டும் இருக்கா, கலர் மட்டும் தான் இருக்கு. கலரு, இந்த பேக்ரவுண்ட் ஸ்டைல் எல்லாமே ஆட் பண்ணுவான், சிஎஸ்எஸ் பண்ணுவான். ஸோ HTML பொறுத்த மட்டும் வேற எந்த ஒர்க்கும் இல்லை, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு டிவ்வை கீழே செக்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ இதுவரை நம்ம HTML ஒர்க்கு ஃபினிஷ்டு. இனிமேல் HTML எதையும் செய்ய போகிறதில்ல, ஒரு சின்ன ஒர்க் மட்டும் தான் இருக்கும். இதுவரை பார்த்ததுல புரிஞ்சுதுல, நான் எப்படி செக்மெண்டடா ஒரு அவுட்புட்டை பார்த்து எப்படி HTML ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது புரியுது இல்லை உங்களுக்கு? இதில் எதுவும் டவுட்ஸ் இல்லை? ஆல் ஓகே தானே? ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப். யா, சூப்பர்டா, சூப்பர் நம்பிராஜ், ரைட். சரி, ஓகே. ஸோ இப்போ 3 இதை கன்சிடர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, தனித்தனியாக தான் கலர் இருக்கு, எதுவுமே காமனாக இல்லை, கரெக்டாக? ஸோ தனித்தனியாக இருந்துட்டுனாலே நம்ம ஐடி ஆர் கிளாஸை
எடுத்துக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஐடி எடுத்துக்கிறேன். ஸோ ஐடி இது வந்து ஃபர்ஸ்ட் டிவ்னால ஃபர்ஸ்ட் டிவ்னே போட்டுரும், அப்பதான் கொஞ்சம் மறக்காம வரும். கிளாஸ் வச்சு பண்ணலாம். டாட் கிளாஸ்னா என்ன, டாட் வச்சு மென்ஷன் பண்ணும். ஐடினா என்ன, ஹேஷ்டேக் வச்சு மென்ஷன் பண்ணும். அதை ஸோ காம்ப்ளிகேட் பண்ணாம நான் மூணுமே ஐடியா வச்சிருக்கேன். ஸோ ஐடி செகண்ட் டிவ், ஓகேவா. நெக்ஸ்ட் ஐடி தேர்ட் டிவ், ரைட்டா. ஸோ 3 டிவ்க்கு ஒரு இது வச்சாச்சு. ஸோ பேராகிராஃப்க்கு மொத்தமாகவே கோட்ல ஒரு பீடாக் தான் இருக்கு. ஸோ அதுக்குன்னு தனியாக கிளாஸோ ஐடியோ மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை, ஓகேவா. ஸோ ரைட், நான் ஃபர்ஸ்ட் டிவ்க்கு ஒரு கலர் செக்மெண்ட் பண்றேன். அது என்ன கலர் அப்படின்னா கேடட் ப்ளூன்னு சொல்லுவாங்க, ரைட்டா. நான் வச்சிருக்கிறேன் இங்கே அவுட்புட்ல இருக்கிற இந்த கலர் நேம் வந்து கேடட் ப்ளூ. பட் ப்ளூவை கொடுத்துட்டோம்னா இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு வராது, கரெக்டா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டைல்னு இங்கேயே எழுதுறேன். ஸ்டைல் எனக்கு ஃபர்ஸ்ட் டிவ், அதாவது இந்த டிவ் மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். சாரி, நான் அவுட்புட் எடுக்காமே பேசிட்டு இருக்கேன். நம்மளோட அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா சிம்பிளா இங்க ஒரு டிவ்வுக்குள்ள ஃபுல் வேரியன்ட்ல இருக்கு. நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், நீ என்னதான் சிம்பிளா எழுதினாலும் ஃபுல்லாவே தான் ஆக்கிபை ஆயிருக்கும். நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சுக்குவோம். இந்த இதை நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட் மார்ஜின் பேராகிராஃப் ஃபுல் பேஜையும் தான் ஆக்கிபை பண்ணியிருக்கோம். பட் நம்ம அந்த ஃபுல் பேஜை ஒரு டிவ்வை சின்னதா ஸ்கொயர் மாதிரி கன்சிடர் பண்ணா வித் அண்ட் ஹைட்டை அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிவ் ஹேஷ்டேக் ஃபர்ஸ்ட் டிவ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டிவ்னு மென்ஷன் பண்ணாம எனக்கு என்னன்னா இந்த அவுட்புட்டை பாருங்க, மூணுமே ஒரு பாக்ஸ் வேரியன்ட்ல இருக்கு. ஸோ மூணுமே ஒரே ஹைட் அண்ட் வித்ல தான் இருக்கு. அப்போ இந்த மூணுலையும் காமனா இருக்கிறது யாரு, டிவ் தான். ஸோ நான் டைரக்டாவே டிவ்னு கால் பண்ணி ஹைட் ஹைட் வந்து ஒரு 200 பிக்சல் வித் 200 பிக்சல். முந்தானத்து நடத்தும் போது தானே சொன்னீங்க 200 பிக்சல் வைஸா எதையும் பண்ணாத கூடாது அப்படின்னு சொன்னீங்க. பட் இங்க நம்ம பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்மளோட டோட்டல் ப்ராஜெக்டே என்ன, எவ்வளவு பெருசுக்கு இருக்கு, ஏதாவது பேஜ் பை பேஜா போதா, ஏதாவது ஒரு 45 பேஜஸ்க்கு திருப்புறமா இருக்கா, அமேசான் வெப்சைட் மாதிரி பெருசா இருக்கா, இல்ல சிம்பிளா ஒரே பேஜ்ல அதுவும் 3 பாக்ஸோடய முடிஞ்சிடுது. ஸோ இந்த மாதிரி சின்னதா இருக்கிற கான்செப்டுக்கு பிக்சல் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் இன் கேஸ் லார்ஜ் பிட்டிக்கா போகும்போது நீ ஹைட் அண்ட் வித்துக்கு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ பாரு இந்த கான்செப்ட் இதுல வந்துட்டு விச் மீன்ஸ் 200 வித்து 200 ஹைட்ல வந்திருக்கு. ஸோ இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாது, விச் மீன்ஸ் ஒயிட்டா தான் இருக்கும். கலர் அப்ளை பண்ணா மட்டும்தான் என்ன ஆகும், நம்ம விசிபிலிட்டிக்கு வரும் இந்த விசிபிலிட்டி, ஓகேவா. ஸோ நான் மூணுமே ஒரே சைஸ்னால டிவ்ல கால் பண்ணி வித் ஹைட் வச்சுட்டேன். இப்போ நான் டிவ்லேயே வந்துட்டு கலர் அப்ளை பண்ணா 3 பாக்ஸுமே ஒரே கலரா வரும். பட் இங்கே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கலர் வரணும். ஸோ இப்போதான் இந்த ஃபர்ஸ்ட் டிவ்வை கால் பண்ணணும். ஸோ விச் இஸ் ஹேஷ்டேக் ஃபர்ஸ்ட் டிவ். ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் கேட்டட் ப்ளூ வைக்கிறேன். என்ன ஆகுது, கரெக்டா இது மட்டும் ப்ளூ ஆயிட்டு. புரிஞ்சுதா? இதுவரை யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல நான் போற ஃப்ளோலேன்னு தானே நீங்களும் கண்டினியூ ஆகுறீங்க. சூப்பர்டா, சூப்பர். எதுவும் டவுட்ஸ்னா கேட்டுருங்க, ரைட்டா. சரி, இப்போ ப்ளூ கொடுத்தாச்சு, கேட்டட் ப்ளூ. இப்போ நெக்ஸ்ட் டிவ்வுக்கு இன்னொரு கலர் கொடுக்கலாம். அது என்ன கலர் அப்படின்னா ஒரு கோல்டுன்னு சொல்லுவாங்க நம்ம சிஎஸ்எஸ் ஸ்டைலு. எப்படின்னா நீங்களே பார்த்த உடனே கலரை கண்டுபிடிக்கீங்க அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. நான் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால அந்த ப்ளூங்கிற நேமை மட்டும் எடுத்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு தேவையான கலரும் போட்டுக்கலாம். ஆர்எஸ் சொன்ன மாதிரி கூகுளில் போய் சிஎஸ்எஸ் ஸ்டைல் கலர்ஸ்னு அடிச்சிட்டாலே போதும், நிறைய வேரியண்ட்ல வந்துடும், ரைட்டா. ஓகே, ஹேஷ்டேக் செகண்ட் டிவ். அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் என்ன அப்படின்னா கோல்டு. ஸோ அந்த கோல்டு வந்துட்டு அதே மாதிரி, ரைட், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் கலர் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு மாதிரி மெரூன் மாதிரி பிரிக் ஸ்டோன் மாதிரி கலர். அதுக்கு பேர் என்னன்னா இந்தியன் ரெட்டா. பாரு, நம்ம இந்தியன் ரெட் வச்சிருக்காங்க. ஸோ தேர்ட் டிவ் ஆல் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் டு இந்தியன் ரெட். ஸோ மூணுமே கிட்டத்தட்ட ஒரே கலருக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. ஆனா நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வரல, அது பண்ணலாம் இப்போ. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டிவ்வை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதுல வந்துட்டு அழகா ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கு 4 சைட்லையும்.
கரெக்ட் தானே? ஒரு 4 சைட்லயும் ஒரு லுக்கபிளா ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கு. இங்க அப்படி என்ன நடந்திருக்கு, ஒட்டிக்கிட்டு நிக்கும். கரெக்ட் தானே? ஸோ இப்போ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் டிவை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணக்காண்டி நான் மீதி 2 டிவை கமெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இதை மட்டும் நம்ம வந்து இந்த ஷேப்ல இந்த பார்டர் வச்சு கொண்டு வர ட்ரை பண்ணுவோம் இப்போ. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 3மே 4 சைடு கார்னர்லயும் ஒரு ஸ்பேஸ் வேணும் எனக்கு. ஸோ 4 சைடு கார்னர்னோடனே நம்ம இன்ஸ்பெக்ட்ல ஸ்டைல்ல பார்த்துருக்கோம். கரெக்டா? எஸ், இந்த ஸ்டைல்ல பார்த்துருக்கோம். ஸோ பேடிங் 4 சைடு கார்னரும், இது வந்து மார்ஜின். பேடிங் வந்து நம்ம கொடுத்துருக்கிற ஷேப், அதாவது என்ன வித் ஹைட் கொடுத்துருக்கோமோ அந்த வித் ஹைட்ல தான் அந்த பேடிங் வந்திருக்கும். ஸோ அந்த பேடிங் ஷேப்ல நம்ம எங்க இம்ப்ளீட் பண்ண போறோம் எப்படின்னா, ஸோ நான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டிவ் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் டிவ்ல வந்துட்டு பேடிங் 20 பிக்சல் அப்படின்னு கொடுத்தோன்னே பாரு, அழகா இங்க ஒரு ஸ்பேஸ், இங்க ஒரு ஸ்பேஸ், இங்க ஒரு ஸ்பேஸ், இங்க ஏன் ஸ்பேஸ் வரல அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். ஓகேவா? ஸோ ஏன் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இன்னொரு நியூ விஷயம் நீங்க லேர்ன் பண்ணக்கூடிய வேண்டிய சூழ்நிலை, விச் மீன் மார்ஜின். அதாவது ஒரு பேராகிராஃபை ஜென்ரேட் பண்ற அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது இந்த ப்ளூ கலர் வந்து உன்னோட மார்க் ஷீட் பேப்பர்னு வச்சுக்கோ, எக்ஸாம் எழுதுற பேப்பர். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், இங்க ஒரு மார்ஜின் லைன் போட்டு இப்படி ஒரு மார்ஜின் லைன் போடும் தெரியுமா, போட்டுட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அது என்ன அர்த்தம்னா, இந்த எண்ட் பாயிண்ட்ல இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகி எழுது அப்படின்னு தான் நம்ம பென்சில் ஸ்கேல கோட போட்டு மென்ஷன் பண்ணி எழுதுவோம். கரெக்டா? அதே மாதிரி நம்ம பென்சில் ஸ்கேல் யூஸ் பண்ணி எப்படி பேப்பர்ல பண்றோமோ ப்ரோக்ராமுக்கும் பண்ணி ஆகணும். எதுக்கெல்லாம் பேராகிராஃப் டேக்ல நீ ஒரு பாக்ஸ்குள்ள ஏதாவது இன்டெப் பண்றியோ பண்ணலையோங்கிறது. ஸோ இதுக்கு என்ன பண்ற நீ அப்படின்னா, ஹோல் ஒரு பேராகிராஃப் தானே இருக்கு. ஸோ பி டேக்ல மார்ஜின் மார்ஜின் 0ன்னு கொடுத்தோன்னே என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்ம இந்த பென்சில் ஸ்கேல் போட்டு எழுதுவோம்ல, லைக் இப்படி ஒரு பார்டர் லைன் அண்ட் தென் டாப் பார்டர் லைன் போட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா, அந்த மாதிரி பொசிஷனுக்கு இது அப்ளை ஆயிரும். நம்ம பேடிங்கும் கொடுத்தனால இங்க 20, இங்க 20, இங்க 20, இங்க 20 ஸ்பேஸ் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துட்டு. ஸோ இப்போ சப்போஸ் நான் அந்த பேடிங் அழிச்சு பார்த்தேன்னா இப்ப தெரிஞ்சிடும். ஆனா நான் மார்ஜின் 0 கொடுத்தாலும் அது அப்படியே தான் இருந்துச்சு. பேடிங் கொடுத்தோன்னே எப்படி வந்துச்சு, 4 சைட் கார்னர்லயும் ஸ்பேஸ் வந்து ஒரு லுக் கொடுத்துட்டு. ஸோ இப்போ என்ன இருக்கு, கிட்டத்தட்ட இந்த ரெண்டும் ஒரே மாதிரி ஆயிட்டு. ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியுது இல்ல, எனி டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ப்ளூ வச்சுட்டோம், உள்ள கண்டென்ட் வச்சுட்டோம், கண்டென்ட்டுக்கும் 4 சைட்ல ஸ்பேஸும் ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஓகே, சூப்பர். பட் இந்த பார்டர் லைன் ஜென்ரேட் பண்ண போறோம். ஸோ பார்டர் லைனோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா இதே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல பார்டர் அப்படின்னு போட்டுட்டு நீ அந்த பார்டரோட வித், அதாவது இதுல பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க எண்ட் ஆகுது. ஸோ இதோட வித் என்னங்கிறத நீ ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணணும். அது எவ்வளோன்னா 10 பிக்சல். ஸோ 10 பிக்சல், ஓகேவா? 10 பிக்சல் வச்சுட்டு என்ன கலர்ல வேணுங்கிறத சாலிட் பிளாக். ஸோ சாலிட் போடணும்னு அவசியம் இல்லை, அதை நீ டெலிட் பண்ணாலும் அது பிளாக்ல இருக்கும். பட் ஒரு சாலிடா இருக்கணும். லைக் ஒரு பார்டரை வந்துட்டு நீ பேக்ரவுண்ட் கலர் மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ பேக்ரவுண்ட் ஆல்ரெடி அது ஒரு கலர்ல அப்ளை ஆகி நின்றுட்டு இருக்கு. கரெக்ட் தானே? பேக்ரவுண்ட் கலர் கேட் அண்ட் ப்ளூன்னு அப்ளை நிக்கி. நீ சாலிட் கொடுத்தா மட்டும்தான் அது பார்டரா கன்சிடர் ஆகி உள்ள வரும், இல்லைன்னா வராமையே நிற்கும். பட் இன்கேஸ் நீ ஒரு நிறைய கான்செப்ட் யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணும்போது இந்த சாலிட் வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. அது இல்லாம நீ போட்டாலும் பார்டர் எடுக்கும். அது ஒவ்வொரு வெர்ஷன் ஆஃப் அப்டேட்ஸ் பொறுத்து இருக்கு. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் டு த பாயிண்ட் லேண்ட் பண்ணும்போது சாலிட் போட்டே லேண்ட் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ என்னென்ன பண்றேன், பார்டர் போட்டு கோலன் வச்சு எவ்வளவு தூரத்துக்கு வரணுங்கிறத இது பண்ணிருக்கேன். சப்போஸ் இதை வந்து நான் 15 கொடுத்தேன்னா பார்டர் எப்படி 50 பெருசா 4 சைடும் 50 ஆயிரும். ஓகேவா? சப்போஸ் எனக்கு வந்து டாப்ல வந்துட்டு ஒரு பார்டர் வேணும், லெஃப்ட்ல ஒரு பார்டர் வேணும், ரைட்ல ஒரு பார்டர், பாட்டம்ல ஒரு பார்டர்னு சொன்னா நீ 4 ஷேப்ல ஸ்பேஸ் விட்டு மென்ஷன் பண்ணுங்க. லைக் 20 பிக்சல்
then 30 pixel and then 40 pixel. Yeah, I thought சேம் எனக்கும் அப்டேட்ல இருக்கிறனால வரலன்னு தான் நினைக்கிறேன். ஓகே சரி, இப்போதைக்கு நான் முதல் 2 பிக்சல் மட்டும் சொல்றேன். ஆனா அதுவும் நடக்கலன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னு எனக்கு தெரியல. யா, அப்டேட் மாறி இருக்குடா. ஸோ ஓகே, நீங்க இப்போ 4 சைஸுமே உங்க இஷ்டத்துக்கு மாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிக்சலை மட்டும் எடுத்துரு. புது அப்டேட்ல என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். பிக்சலை எடுத்த அப்படின்னா அது ஒரு லைன்ல வந்து விழுந்துரும், லைக் ஒரு சின்ன லைன்ல விழுந்ததை நீங்க எப்படி மாத்தலாம் அப்படின்னா பார்டர் விட்ன்னு இருக்கும். ஆர்எஸ் இதுலயே பாருங்க நிறைய பாட்டம் லெஃப்ட் ரைட். இப்போ நியூ அப்டேட் வந்து இதுதான், பாட்டம் லெஃப்ட் ரைட்டு எல்லாமே இருக்கு. அப்ப நீ பாட்டம் கொடுத்துட்ட அப்படின்னா பாட்டம்ல 40 பிக்சல் சொன்னேன் அப்படின்னா பாட்டம் மட்டும் 40 பிக்சல்ல அப்ளை ஆகும். பட் இங்க நம்ம கண்ணுக்கு தெரியாது. பிகாஸ் இதை நீ வந்து யா நீ இதுக்கும் சாலிட் இதுன்னு கொடுத்தேன்னா கீழே மட்டும் அப்ளை ஆகும். இதே இது பாட்டம் டாப் பார்டர் டாப்னு இருக்கும். எஸ் இந்த இருக்கு, அதுக்கு 20 பிக்சல் சாலிட் பிளாக் அப்படின்னு கொடுத்தேன்னாலும் டாப்ல 20 அப்ளை ஆகும். ஸோ லெஃப்ட் ரைட்னாலும் அதுவும் இஷ்டத்துக்கு ஈஸியா மாறிக்கும். இப்போ புரியுதா ஏன் எப்படி இது ஃபங்க்ஷனாலிட்டி ஆகுதுன்னு? பார்டர் அண்டர்ஸ்டாண்டா, ஒரு நியூ லாங்குவேஜ் பார்டர் ஃபர்ஸ்ட் டைமே பார்த்தீங்க, புரியுது. சோசிலாக்கு ஓகே, நம்பிராஜுக்கு ஓகே, செக்கமல் ஓகே தானே? ஓகே ரைட், சூப்பர்டா. மாத்திமா இருக்காங்கன்னு தெரியல, சரி ஓகே. புரியலன்னா கேட்கலாம் ரைட்டா. சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா நம்ம பழைய ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடும், 10 பிக்சல்ல வச்சிரும் எல்லாத்தையும். பட் நாங்கள் படிக்கும் போது இந்த பக்கத்துலேயே 4 இதை கொடுத்துட்டா அது பாட்டம் அப்படியே மாறிடும் இந்த அப்டேட்ல. ஸோ இப்படிதான் ஓவர் டைம் அப்டேட்ஸை மாற்றி நம்ம உயிரை வாங்குவாங்க. ஓகே ரைட். ஸோ ஓவராலாக பார்த்தேன்னா நீ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்ட. ஸோ சிம்பிள், ஆட் ஒன் அவுட். ஓகேவா, ரெண்டுமே சேமாக இருக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் இதுக்கு வரோம். ஸோ செகண்ட் டிவ்வை நான் எடுத்து விடுறேன். சாரி, அன்கமெண்ட் பண்ணிட்டு தேர்ட் டிவை கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம செகண்ட் டிவ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணும். ஸோ ஒரு பார்டர் அடிச்சது. இப்போ உங்களுக்கு இதுல பார்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. டாப் அண்ட் பாட்டம் வந்துட்டு சேமா இருக்கு, லெஃப்ட்டும் ரைட்டும் என்ன இருக்கு, வேற ஷேப்ல இருக்கு. பட் நம்ம இங்க வந்துட்டு பாட்டம் பார்டர் டாப் பார்டர் லெஃப்ட் பார்டர் ரைட் 4 லைன் கோட் எழுதணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் டாப் அண்ட் பாட்டம் ஈக்குவலா தான் இருக்கு, லெஃப்டும் ரைட்டும் இன்னொரு சைடும் ஈக்குவலா இருக்கு. 4 ஷேப்புமே டிஃப்ரெண்டா இல்ல, 2 ஷேப் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். டாப் அண்ட் பாட்டம் சேம், லெஃப்ட் அண்ட் ரைட் சேம், கரெக்டா? ஸோ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம செகண்ட் டிவ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் வச்சாச்சு. பார்டர் ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு கலர் வச்சிரும். ஸோ விச் இஸ் சாலிட் பிளாக் வச்சுட்டு 2 விஷயம்தான் டிஃபரா இருக்கு, 4 விஷயம் டிஃபரா இல்லை. 2 விஷயம். ஒரு விஷயம் டாப் அண்ட் பாட்டம், இன்னொரு விஷயம் லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ இங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்டர் வித்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, ஸோ பார்டர் வித்ல நீ ஃபர்ஸ்ட் என்ன போடுறியோ இட்ஸ் 20 பிக்சல்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு 10 பிக்சல்னு போட்டேன்னா ஸோ இட் வில் கன்சிடர் as டாப் அண்ட் பாட்டம் வில் கன்சிடர் as 20 and left and right is considered as 10. இது ஒரு சிங்கிள் டைப். நீ 4 கோடா எழுத வேண்டிய இடத்துல ஒரே கோடாவே முடிச்சிடலாம். நான் அப்படியே இங்க சொன்ன மாதிரி பார்டர் என்ன பார்டர் பாட்டம், அப்புறம் பார்டர் பாட்டம்க்கு ஒரு கலரு, அப்புறம் பார்டர் டாப்புக்கு ஒரு கலரு, பார்டர் லெஃப்ட்டுக்கு பார்டர் ரைட்டுக்கு 4 விதமா நீ இதை பிரிச்சு எழுத தேவையில்லை. ஜஸ்ட் இதை மட்டும் மென்ஷன் பண்ணு. ஏன் இந்த பார்டர் வித் மென்ஷன் பண்றோம்னா டாப் அண்ட் பாட்டம் 20 ஈக்குவலா இருக்கு, இங்கேயும் 20 இங்கேயும் 20 கரெக்டா, அண்ட் தென் இங்க 10 இங்க 10. ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவலா வருது. ஸோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம செகண்ட் பாக்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா எஸ் பண்ணிட்டோம். பட் அது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இதோட எண்டில் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட எண்டில் அப்படி ஒரு மாதிரி கனெக்ஷன் ஆகி ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒன்று இருக்கு, which is called margin. ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி
இது வந்து மார்ஜின். கரெக்டா? இப்போ இந்த பாக்ஸுக்குன்னு ஒரு மார்ஜின் இருக்கும். அந்த மார்ஜின் இது லெஃப்ட், இது ரைட்டு, இது பாட்டம், இது டாப். எல்லா இதுலயுமே அப்படிதான். பேடிங்கும் அப்படிதான், பார்டர்லயும் அப்படிதான். மார்ஜின் எல்லா ஃபங்க்ஷனல் மெத்தட்லயும் மார்ஜின் டாப், பாட்டம், ரைட், லெஃப்ட்னு இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மார்ஜின் லெஃப்ட். ஸோ இந்த இடத்த நான் கூட்டினேன்னு வையேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேயே வந்து ஒரு 55 கொடுத்தேன். ஸோ அந்த இது என்ன ஆயிட்டு, இங்க இருந்து கொஞ்சம் பார்டர் வந்து, ஆனா இது ஓவரால் மார்ஜின். இது இது வந்து பாடிக்கு உண்டான மார்ஜின். ஸோ ஓவராலா இங்க இருந்து 55 பிக்சல் நவுண்டு இவ்வளவு தூரத்துக்கு வந்துடும். அப்ப நம்ம கோட்ல பார்த்தா இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு நவுட்ட முடியுமா? எஸ், கண்டிப்பா முடியும். ஸோ அந்த மெத்தடை நவட்ட போறோம். ஸோ அது எப்படின்னா, சாரி இது ஐயோ காணாம போயிட்டேன். சாரி சாரி சாரி. சரி, ஓகே, நம்ம இதுலயே பார்ப்போம். ஸோ இங்க இருந்து நம்ம இவ்வளவு தூரத்துக்கு நவுட்டுறோம் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் யூஸ் பண்ண போறோம். ஸோ இன்கேஸ் நான் மார்ஜின் லெஃப்ட் அதே செகண்ட் டிவ் தானே. ஸோ செகண்ட் டிவ்ல மார்ஜின் லெஃப்ட் போட்டு ஒரு 100 பிக்சல் கொடுத்தேன்னா நான் வந்துட்டு, பட் இந்த எண்டுக்கு நான் எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ஃபர்ஸ்ட் டிவை கான்சென்ட்ரேட் பண்ணி இது எவ்வளோ பெருசு இருக்குன்னு நீங்க நோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் செகண்ட் டிவை கமெண்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டிவ் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எவ்வளோ பிக்சலுக்கு இதை மாற்றணும், இந்த ப்ளூ கலரை 200 பிக்சல். ஸோ விச் இஸ் 200 வித் அண்ட் ஹைட், ரெண்டுமே சேம் காமன் தான். அப்போ 200 பிக்சலுக்கு இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடும். இப்போ பாரு, நான் மார்ஜின் லெஃப்டை 200க்கு மாத்துறேன். 200 பிக்சலுக்கு இவ்வளவுதான் வந்திருக்கா, ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிச்சா, நம்ம பார்டர்லயும் பிக்சல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ இப்போ இங்க நீ வந்து வித்துனை பொறுத்த மட்டும் இப்படிதான் பார்க்கணும். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தானே. எக்ஸ் ஆக்சிஸ் தான் பார்க்கணும் நீங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த பாக்ஸுக்கு என்னெல்லாம் நீ ஆட் பண்ணியிருப்ப, ஃபர்ஸ்ட் 200 பிக்சல் வித் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளூ ஃபுல்லா 200 பிக்சல் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? நான் சொல்ல சொல்ல ஆட் பண்ணு. 200 பிக்சல் ஆட் பண்ணியிருக்கோம். ரைட். பிளஸ் இங்கே தான் எழுதுவோமே, 200 பிளஸ் வேற என்னெல்லாம் ஆட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டிவ்ல 20 பிக்சல் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே 20, இங்கேயும் 20 ஆட் ஆயிருக்கு. கரெக்டா? இங்க ஒரு 20 பிக்சல், இங்க ஒரு 20 பிக்சல். ஏன்னா பேடிங் 4 சைட்லயும் ஆட் ஆயிருக்கு. பட் இங்க எடுக்கக்கூடாது, இது கணக்கு வராது. பிகாஸ் இது ஹைட்டு, நம்ம பார்க்கறது எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான். ஸோ லெஃப்ட்ல ஒரு 20, ரைட்ல ஒரு 20. அப்போ 20 பிளஸ் 20 பிளஸ் இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்னா, இங்க ஒரு 10 வித் இருக்கு. நம்ம கொடுத்துருக்கோம்ல, பார்டர் வந்து எத்தனை பிக்சல்ல கொடுக்குறோம், 10 பிக்சல் கொடுக்குறோம். அப்போ இங்க ஒரு 10 பிக்சல், இங்க ஒரு 10 பிக்சல். அப்போ டோட்டலா என்ன, 2 10. ஸோ 10 பிளஸ், ஓகே சாரி, 10 பிளஸ் 10. ஸோ ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 20 பிளஸ் 20, 200 பிளஸ் 20, 220. அண்ட் தென் இது ஒரு 40, 50. எஸ் எஸ், வெயிட் வெயிட் வெயிட், 200, அது 40, இது 50, இது 60. அப்போ டோட்டலா பார்த்தா 260 வருது. நீ இந்த 260 பிக்சல் இங்க போட்ட அப்படின்னா உன்னோட எண்ட் பாயிண்ட் கிடைச்சிடும். அதாவது அந்த பாக்ஸுக்கு உண்டான எண்ட் பாயிண்ட் வந்துடும். ஸோ இப்போ நான் அழிச்சிட்டு 200 அழிச்சிட்டு 216 போடுறேன். பாக்ஸ் எங்க வந்துட்டு அந்த எண்டுக்கு வந்துட்டு. புரிஞ்சுக்க முடியுதா? யாருக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கா? திரும்ப நான் ஒன்ஸ் நடத்தவா? ரம்யராஜன் ஓகே, எஸ்கேமல் ஓகே தானே? திரும்ப எதுவும் நடத்தணுமா? ஒன்ஸ் மோர் நாள் சும்மா கேள்வி, நான் நடத்துவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? சரி, ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ என்ன கணக்கு பண்றோம்? ரைட், சூப்பர்டா, சூப்பர். ஸோ என்ன கணக்கு பண்றோம், இங்க உள்ள 20, இங்க உள்ள 20, பார்டரோட 10, இங்க ஒரு 10. ஸோ 10, 30, 30, 30, 60. ஓவராலா ஸ்கொயர் வித் வந்து 60. சரி, 200. ஸோ 200 பிளஸ் 60 ஈக்குவல்ஸ் டு 220 பிக்சலா வந்து எண்ட் பாயிண்ட் கிடைச்சிட்டு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம், தேர்ட் இவ அன்கமெண்ட் பண்ணுவோம். இப்போ தேர்ட் இது கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு பார்டர் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்தா அவுட்புட்ல இதுக்கு மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ நம்ம அதே ஃபர்ஸ்ட் விச் இஸ் ஃபர்ஸ்ட் பார்டருக்கு என்ன போட்டோமோ, ஃபர்ஸ்ட் டிவுக்கு என்ன போட்டோம், 10 பிக்சல் போட்டோமா, இதையே காப்பி பண்ணி நீ அங்கே போட்டுடலாம். ஸோ பார்டர் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட
வித்தை கால்குலேட் பண்ணி நீ இங்க வரணும், இதுக்கு கிட்டக்க வரணும். ஸோ நீ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல வந்துட்டு ரெண்டு மெத்தட் உண்டு. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த கால்குலேஷன் போடணும், சரியா? இந்த கால்குலேஷன் போட்டா கண்டிப்பா இப்ப நான் ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கு சொன்ன கால்குலேஷனை குழம்பிடுவீங்க, கண்டிப்பா சுத்தமா மறந்துடும் எல்லாமே. ஸோ நான் இங்க இன்னொரு மெத்தட் என்ன சொல்றேன்ட்டீங்கன்னா, இப்ப இங்க இருந்து கொஞ்சம் தான் நீ நவண்டு வரணும். உனக்கு ஆல்ரெடி தெரியும் 200 பிக்சல்ல இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் ட்ரையலா என்ன பண்ற அப்படின்னா, மார்ஜின் லெஃப்ட் போட்டு மார்ஜின் லெஃப்ட் 200 பிக்சல் ஜென்ரேட் பண்ணி பார்க்க கிட்டத்தட்ட வருதா. ரொம்ப தள்ளி போயிட்டு 200 பிக்சல்னோட இங்கே வந்துட்டு கரெக்ட் தானே. ஸோ 200 பிக்சல் வந்தோன்னா உனக்கு வந்து ரொம்பனா ரொம்ப ஸ்டெப் எடுத்துட்டு, அப்போ உன்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கொஞ்சம் தான் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், கரெக்ட் தானே. சாரி, அந்த அவுட்புட் போயிட்டு ஸோ இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீ என்ன பண்ற அப்படின்னா 200 குறைச்சிட்டு 10ல இருந்து ஸ்டெப் அவுட் பண்ணுவேன். ஸோ 10 பிக்சலா இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ 10னா இங்க இருந்து கொஞ்சம் 10 ஆயிருக்கு, அப்போ கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. அப்போ பிளஸ் 20 போட்டா எவ்வளோ, 30, கரெக்ட் தானே. 10 + 20 30 தானே. எஸ் கரெக்ட், கொஞ்சம் பயந்துட்டேன். 30 போட்டா ஓரளவுக்கு நெருங்கியாச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் நெருங்கணும் அப்படின்னு பட்சத்துல இன்னொரு 10 ஆட் பண்ணிப்பாங்க, 40 பார்த்துட்டா கிட்டத்தட்ட ஜாயிண்ட் கனெக்ஷன் கிடைச்சிடும். ஸோ ஓவராலா பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் ஃபினிஷ்டு. ஸோ இந்த கனெக்ஷன் எப்படி பண்ண அப்படின்னா, இங்க உள்ள 10 இங்க உள்ள 20 20 + 10 எவ்வளோ, 30 30 + இந்த பார்டரோட லென்த்தை மட்டும் எடுத்து 40 கன்வெர்ட் பண்ணா, ஸோ மார்ஜின் லெஃப்ட் 40 அந்த கால்குலேட் பண்ணி போடுவாங்க. பட் நீங்க அந்த கால்குலேஷனை மைண்ட்ல வச்சுக்காதீங்க, பிகாஸ் ஒரு குழப்பம் வரும். நான் இப்போ என்ன பண்ணேன், 10 இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ட்ரையல் மாதிரி பார்த்தேன் பார்த்தியா, இங்கே வச்சுட்டு இங்கே வந்து செக் பண்ணுறேன் பார்த்தியா, அப்படி இப்படி இந்த மாதிரி செக்கிங் பண்ணியே பண்ணது ஒரு பெரிய லேர்னிங். உங்கள் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி செக் அவுட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது. பிகாஸ் எல்லாமே நீ ஒரு மெக்கானிக்கிட்ட போய் எனக்கு வந்து இந்த லைட் டிசைனாக வைங்க என் பைக்கில் அப்படின்னு கேட்டால் அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு எல்லாம் தெரியுமா, டக்குன்னு எடுத்தோடனே லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறான். நோ, லைட்டை வச்சு செக் பண்ணுவான். எல்லாமே அப்படிதான், எல்லா ஒர்க்கையுமே ஒரு செக்கிங் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு டான்ஸ் ஷோ பண்ற ஸ்டேஜ்ல போய் டான்ஸ் ஆட போறேன்னா எடுத்தோடனே போய் ஆட மாட்டேன், ரிகல்சல்னு ஒன்று வைப்பாங்க, கரெக்டு தானே. ஸோ அதே மாதிரி இங்க நீ வந்து இந்த மாதிரி மார்ஜின் லெஃப்ட் 40 பிக்சல் அப்படின்னு ஒன்னொன்னா 10 கூட்டி நீ செக் பண்ணி லேண்ட் பண்ணும்போது ரொம்ப பெரிய லைன். அப்புறம் எல்லோ பாக்ஸுக்கும் விச் இஸ் கோல்டு பாக்ஸுக்கும் நான் செக் பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணலாம். பட் அதோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீ 200 பிக்சல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் இதோட டோட்டல் வித் 200 தான் மேக்ஸிமம். 200க்கு அடுத்து நீ ஒன்னொன்னா 10 செக் பண்ண. ஸோ 210, அப்புறம் 220, 230, 240, 250, 260ல உனக்கு அந்த கனெக்ஷன் கிடைச்சிரும், நீ ஃபிக்ஸபிளா இருந்துக்கலாம். ஸோ இது ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட், ரைட். ஓவராலாக சொன்னால் இதுதான் அந்த பாக்ஸ், சிம்பிளான ப்ராஜெக்ட். எல்லாமே நம்ம ரீகால் பண்ணியிருப்போம். மெயினாக நீங்கள் பார்டர் படிச்சிருப்பீங்க, மார்ஜினும் படிச்சிருப்பீங்க, ஸோ பேக்ரவுண்ட் கலர். ஸோ தேவைன்னா அந்த ஃபாண்ட் சைஸை நீ கூட்டிக்கலாம். நீ இன்னொன்னாலும் பேடிங் நீ வச்சுக்கலாம். ஸோ இங்கே பேடிங் 20 நான் 30 கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் 4 சைட்லையும் ஸ்பேஸ் கிடச்சி. பட் பாக்ஸோட வித்து கூடிரும். 13 கொடுத்தோன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, இங்கே 30 இங்கே 30 இங்கே 30 இங்கே 30. அப்போ நீ இந்த இடத்துல இன்னும் 20 கூட்டணும், விச் இஸ் 80 வந்தேன்னா அந்த எண்டு வந்துடும். அப்போ இங்கேயும் ஒரு 20 கூட்டணும், விச் இஸ் 60 கூட்டினேன்னா இந்த எண்டு வந்துடும். ஸோ நான் மேலே ஒரு பேடிங் மாற்றனோட எல்லாமே நான் மாற்ற வேண்டிய நிலைமை வருது. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். ஐ தாட் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். ஸோ சிம்பிள், ஓவரால் கான்செப்ட் இஸ் ஓவர்.